அது ஒவ்வொரு கோமாளிகளா வந்துட்டு போறாங்க. சரி, அடுத்த யாரு வாங்க. யாரு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கா? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வா. யாரா நீ பாட்டுக்கு வந்திருக்க? சிட்டிங் திருசா இருக்கு. காலையிலே போட்டியா? இல்ல தலைவரே, நைட்டு போட்டதே இறங்கல. 1 நேரம் கழிச்சு போட்டுப்பேன். அப்படியா? லெமன் சோடா கொடுக்குறியா? இல்ல என்ன சும்மா சரிக்கு சமமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? யாரு நீ? தலைவரே, தொகுதி தொண்டன் தலைவரே. இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டா பாக்கலையா நீங்க? இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டான தொகுதி தொண்டனா? ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க எப்படி ஒரு சைடு ஃபுல்லா ரெட், ஒரு சைடு ஃபுல்லா பிளாக் போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்னா லைக்ஸ் பிச்சு தலைவரே. நீதாடா பாத்துட்டு 4 பேர் ஏட்ட வந்து கேக்குறா, தலைவரே நீங்க எப்போ இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு வெளியில போறீங்கன்னு. போடுங்க தலைவரே, நானே ஹெல்ப் பண்றேன், நல்லா இருப்பீங்க பாக்க. அப்படியா? நைஸ்ரா. சரி, இங்க எதுக்காக வந்திருக்கிற தலைவரே? அது மட்டும் இல்ல தலைவரே, கட்சியவே தூக்கி நிப்பாட்டினதே நான் தான். என் கட்சியை நீ தூக்கிட்டு பாடியிருக்கியா? ஏன் அது வரைக்கும் கீழே கிடந்துச்சா? ஏன்னா 5 வருஷமா பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி, சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லி, நம்ப கூடாதெல்லாம் நம்ப வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தா இவரு புதுசா ஒரு வாரம் 4 பெயிண்ட் அடி வர கட்சியை தூக்கி நிறுத்திட்டு வர. எத்தனை லைக்ஸ் வாங்கின? மில்லியன் கணக்குல லைக்ஸ் போச்சு தலைவரே. அந்த லைக்ஸ் போடவுல ஒருத்தரை என்னை தெரியுமாட்டு கேட்டு பாரு. தெரியாது. புரியுதா? இவ்வளவுதான். சரி, இப்ப என்ன விஷயத்துக்காக வந்திருக்க? என்ன விஷயம்? யாருக்கோ போஸ்டிங் கொடுக்குறீங்களாமே? யாருக்கோ கொடுக்குறேன்னா? எனக்கும் ஒரு போஸ்டிங் போட்டு விட்டு போங்க. போட்டு என்னடா என்னமோ பேக்கரியில போயிட்டு பக்கடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுகிற மாதிரி கேட்கறேன். பிச்சு போடுவோம். பிச்சு போஸ்டிங் என்னன்னு தெரியுமா? ஆட்சினா என்னன்னு தெரியுமா? தொகுதினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? தொகுதியை பத்தி நான் தெரியும், சொல்லு பாப்போம். என்ன, எங்க தொகுதியில வந்துட்டு எத்தனை மணிக்கு கரண்ட் கட் ஆகும், எத்தனை மணிக்கு ஒயின் ஷாப் போன அப்புறம் எத்தனை மணிக்கு பிளாக்ல சரக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எப்பெல்லாம் வந்து தண்ணி வரும், 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது தலைவரே. அதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு எங்க ஏரியா ஆண்டிங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. அதை பாக்குறதே எங்களுக்கே பெரிய கடுப்பா இருக்கு தலைவரே. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இல்ல இந்த வாழ்க்கை. ஏடா தொகுதியை பத்தி என்ன தெரியும் கேட்டா என்னைய பத்தி என்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிச்சு போடுவோம் பிச்சு. சரி, இப்ப நான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுவேன்? சீட்டு கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்துட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுவோம் தலைவரே. மில்லியன் கணக்குல வியூஸ் போகும். அது மட்டும் இல்ல, நீங்க போஸ்டிங் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி என் வீட்டுக்கே வந்துட்டு ரெட் பிளாக் தான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன், வீடு ஃபுல்லா. ஆமா தலைவரே, கொடுத்தீங்களா என் தொகுதி ஃபுல்லா ரோட்ல இருந்து எல்லார் வீட்லயும் ரெட்டு சிவப்பு தான். வந்தீங்கன்னாவே கண்குள்ளா காட்சியா இருக்கும் தலைவரே. பாக்குறதுக்கே கட்டறாவே இருக்குமாடா. என்ன தலைவரே, நம்ம கட்சி கலரை போய் இப்படி விளையாடுறீங்க? டேய், மக்களுக்கு என்னடா பண்ணுவ அத சொல்லு. மக்களுக்கு என்ன, ஆளுக்கு ஒரு ரெட் பெயிண்ட்டும் பிளாக் பெயிண்ட்டும் கொடுத்து எல்லாரையும் வந்து பெயிண்ட் அடிக்க விட்டுருவேன். நைஸ், நல்ல விஷயம். இதே மாதிரி நீ பண்ணணும். உனக்கு சீட்டு கன்ஃபார்ம். புரியுதா? சரியா? இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல தலைவரே, என் தாத்தா மண்டையா போட்டாரு, அவரை புதைக்கணுமா, அதான் ரெட் பெயிண்ட் பிளாக் பெயிண்ட் எடுத்துட்டு போய் பெயிண்ட் அடிச்சுட்டு அவரை புதைச்சிட்டு வரேன். வரட்டா? சூப்பரா.